35வது திருவிளையாடல். அங்கம் வெட்டின திருவிளையாடல். முன்னொரு காலத்திலே பாண்டிய நாடான மதுரையை பாண்டிய மன்னர் சிறப்பாக அரசாட்சி செய்து கொண்டு வந்தார். அந்த மதுரை மாநகரிலே ஒரு முதிய ஆசான் ஒருவர் இருந்தார். அவர் சிவபெருமான் மீது அதீத பக்தி உடையவராக இருந்தார். ஒரு நாள்ல ஒரு நேரத்தில் மட்டும் அவருடைய மாணவர்களுக்கு கலைகளை எல்லாம் சொல்லித் தருவார். வாழ்வித்தைகள் போன்ற பயிற்சிகளை எல்லாம் தன்னுடைய மாணவர்களுக்கு கற்று தந்து கொண்டிருந்தார். அப்படி ஒரு ஆசானாக, ஒரு சிறப்பு மிக்க ஆசானாக மதுரை மாநகரிலே வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு இளமையான மனைவியும் இருந்தார்கள். அதிலே இவரிடம் வித்தைகளை கற்ற பல மாணவர்கள் சிறந்த ஒரு இடத்திலே இருந்தார்கள். இவர்கிட்ட கலைகளை படித்து அதில் கற்று தேர்ந்த பல மாணவர்கள் எல்லாம் உயர்ந்த இடத்திலே இருந்தார்கள். அவருடைய மாணவர்களிலே சித்தன்னு சொல்லி ஒரு மாணவர் இருந்தார். அவர் தீய எண்ணங்களை உடையவராக இருந்தார். உள்ளொன்று வைத்துக் கொண்டு புறமொன்று பேசுவர் போல அந்த மாணவர் இருந்தார். அவர் இந்த முதிய ஆசானாக இருக்கக்கூடிய அந்த முதிய ஆசானிடம் எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டார். அப்போ அந்த ஆசானும் இவர்கிட்ட சொல்ற, உன்னை போன்ற ஒரு சிறந்த வீரனே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டினார். அவர் பாராட்டின உடனே இந்த சித்தன் என்று சொல்லக்கூடிய மாணவருக்கு ஒரு அகந்தை, ஒரு ஆணவம் வந்துருச்சு. அப்படின்னா எனக்கு நிகர் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணவத்தோடு இருந்தார். உடனே அவர் என்ன பண்ணார், இவருக்கு போட்டியாக அவர் ஒரு வித்தை பயிற்சிகளை எல்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒரு பள்ளியை தொடங்கினார். அதிலே மாணவர்களை எல்லாம் சேர்த்து அவர்களுக்கெல்லாம் வாழ்வித்தைகளை எல்லாம் கற்றுத்தருகிறார் அந்த மாணவர். அதோடு மட்டுமல்லாமல் இவரிடம், இந்த ஆசானிடம் படிக்கக்கூடிய மாணவர்களையும் ஆசை வார்த்தைகளை பேசி அவர்களையும் தன் பக்கம் இழுத்து அவர்களையும் கூட்டு வந்து சொல்லித்தர, இப்படி ஒரு வஞ்சகத்தன்மை வாய்ந்தவராக அவர் இருந்தார். இது அந்த ஆசான் பெருசா கண்டுக்கல, அதை பொருட்படுத்தவே இல்லை. அவர் எப்பவும் போல தன்னுடைய மாணவர்களுக்கு வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுப்பார். மற்ற நேரங்களிலே, மற்ற நேரங்களில் எல்லாம் சொக்கநாத பெருமானுடைய கோவிலுக்கு சென்று அவரை வழிபாடு செய்து அவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருப்பார். ஒரு நாள் இந்த சித்தன் என்று சொல்லக்கூடிய மாணவர் அவருடைய ஆசானுடைய வீட்டுக்கு செல்கிறார். அவருடைய இல்லத்துக்கு சென்று அவர் இல்லத்திலே அவருடைய மனைவியார் இருக்கிறார்கள். அவங்ககிட்ட கேட்கிற, குரு எங்கே, குருநாதர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கிற. உடனே அந்த அம்மையார் சொன்னாங்க, அவர் கோவிலுக்கு சென்று இருக்கிறார், சொக்கநாத பெருமானை தரிசிப்பதற்காக ஆலயம் சென்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த சித்தனாக இருக்கக்கூடியவர் அவருடைய மனைவியிடம், அந்த ஆசானுடைய மனைவியிடம் தவறாக பேசுறார். தவறாக பேசியது மட்டுமல்லாமல் அவருடைய கையை பிடித்து இழுத்தார். உடனே அவருடைய மனைவி கையை உதறிவிட்டு உள்ளே சென்று விடுகிறார்கள், அங்கிருந்து சென்று விடுகிறார்கள். அதுக்கப்புறம் அந்த சித்தன் என்று சொல்லக்கூடியவனும் அங்கிருந்து வெளியே சென்று விடுகிறார். இதையெல்லாம் அந்த ஆசானுடைய மனைவி சொக்கநாத பெருமானிடம் முறையிட்டார்கள். சொக்கநாத பெருமான் பார்த்துக் கொள்வார், அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி, எல்லாமே இறைவனுக்கு தெரியும்னு சொல்லி இறைவனிடம் முறையிட்டார்கள். அந்த சமயத்திலே சொக்கநாத பெருமான் அவர் தன்னுடைய அடியாராக விளங்கக்கூடிய அவருக்கு ஒரு இடைநிலை, அவருக்கு ஒரு இடைநிலையா இருக்குதே அப்படின்னு உடனே பெருமானே இறங்கி வர, சொக்கநாத பெருமானே அந்த முதிய ஆசானுடைய ரூபத்துல வர, அந்த முதிய ஆசானுடைய ரூபத்திலே வந்து சித்தன் இருக்கக்கூடிய
இடத்துக்கு வந்து சித்தன்ட்ட சொல்ற, சித்தா, நீயோ இளைஞன், நானோ வயது முதிர்ந்தவன், நானோ முதியவன். உனக்கு ஒரு சவால். என்னிடம் நீ வாழ்வித்தை செய்து ஜெயிப்பாயானால் நான் உனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி என்னிடம் யுத்தத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அவர் அழைக்கிற உடனே அந்த சித்தனும் யுத்தத்துக்கு போறான். இப்போ நகரினுடைய புறத்திலே யுத்தம் நடக்கிறது. அந்த முதிய ஆசானுக்கும் சித்தனுக்கும் யுத்தம் நடக்கிறது. 2 பேரும் கையில கேடயமும் வாளும் வச்சுட்டு சண்டை போடுறாங்க. இத ஒரு கூட்டமே சுத்தி நின்று வேடிக்கை பார்க்கிறது. அந்த முதிய ஆசானுடைய மாணவர்கள் அவங்களும் சுத்தி நின்று வேடிக்கை பார்க்கிறாங்க. எல்லோரும் பார்க்கிறார்கள். இதுல என்னன்னா, அந்த முதிய ஆசான் அருமையா வாழ்வீச்சு செய்யறாராம். அப்படியே அந்த வாளானது 8 திசைகளையும் வீசி 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 அருமையா பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கலாம். சுத்தி நின்று வேடிக்கை பார்க்கிறவங்க எல்லாம் நினைக்கிறாங்களாம், இவர் உண்மையிலே முதியவர் தானா, பார்க்கத்தான் முதியவர் தோற்றத்துல இருக்கிறார், ஆனா ஒரு இளைஞன் மாதிரி இப்படி வாழ்வீச்சு வீசுறாரே, இத பாக்குறதுக்கே 2 கண்ணு பத்தாதே, அப்படி அருமையா வாழ்வீச்சு வீசுறாராம். இவர் 2 பேருக்கும் சண்டை நடந்தது. சொக்கநாத பெருமாள் நினைத்திருந்தால் அரை நொடியில் அவனை வீழ்த்திருக்க முடியும். இருந்தால் கொஞ்சம் விளையாட்டு காமிக்க. அப்படி 2 பேரும் சண்டை போடுறாங்க. சுத்தி நின்று அத்துணை பேரும் வேடிக்கை பார்க்கிறார்கள். 2 பேருக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ சொக்கநாத பெருமான் என்ன பண்ற, அவருடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய வாளினாலே அந்த சித்தனுடைய நாக்கை அறுத்து விடுகிற. அதுக்கப்புறம் அந்த சித்தனுடைய கரங்கள் 2ஐயும் துண்டித்து விடுகிறார். அவனுடைய நெஞ்சிலே ஒரு குத்து விட்டு அவனுடைய தலையையும் வெட்டி சாய்த்து விழுகிறார். இப்படி அவருடைய அங்கங்களை எல்லாம் வெட்டுகிற சொக்கநாத பெருமான். இதை சுற்றி நின்று பார்க்கக்கூடிய அத்துணை பேருக்கும் ஆச்சரியம். ஒரு முதிய ஒருத்தர் அவர் இப்படி ஒரு வாழ்வீச்சு வீசி இவனை இவ்வாறு வீழ்த்தி இருக்கிறார் என்று சொல்லி, இவர் ஒரு முதியவரே கிடையாது, வந்திருப்பவர் சொக்கநாதனோ என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். அப்போ அந்த முதிய ஆசான் அங்கிருந்து சென்று மறைந்து விடுகிறார். இத பார்த்த மாணவர்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. இங்க என்ன நடக்கிறது அப்படின்னு அவங்களுக்கும் ரொம்ப ஒரு வியப்பாக இருக்கிறது. உடனே ஆசானுடைய இல்லத்துக்கு போறாங்க. இல்லத்துக்கு போய் அங்கே ஆசானுடைய மனைவியார் இருக்கிறாங்க. அந்த அம்மா கிட்ட கேக்குறாங்க, தாயே, குரு எங்கே, குருநாதர் எங்கே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அந்த அம்மையார் சொல்றாங்க, அவர் சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்வதற்காக கோயிலுக்கு சென்றிருக்கிறார் அப்படின்றாங்க. இவங்க எல்லாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, இது கோயிலுக்கு சென்றிருக்கிறாரா, நம்ம தானே பார்த்தோம் அவர் எப்படி ஒரு வாழ்வீச்சு வீசி அவருடைய அங்கங்களை எல்லாம் வெட்டுனார், இப்ப என்னடானா அம்மையார் அவங்க கோவிலுக்கு சென்றிருக்கிறாரா சொல்லுறாங்களே, இது எப்படி சாத்தியம், என்னன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசி இருக்கிறாங்க. யாருக்கும் ஒண்ணும் புரியல. அப்போ அவங்க மாணவர்கள் எல்லாம் ஆசானுடைய மனைவிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாங்க. ஆசான் நகரத்தின் புறத்தே வந்த அப்போ சித்தனுக்கும் ஆசானுக்கும் சண்டை வாயுத்தம் நடந்தது. அதிலே நம்முடைய ஆசான் அவருடைய சித்தனுடைய அங்கங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தினர் அப்படின்னு சொல்லி இதை நாங்கள் அத்துணை பேரும் கண்டோம், சுற்றி இருந்த அத்துணை மக்களும் இதை கண்டார்கள். ஆனால் நீங்களோ கோவிலுக்கு சென்றிருப்பதாக சொல்கிறீர்களே, எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. உடனே அந்த அம்மையார் சொக்கநாத பெருமானை நினைக்கிறார்கள். எல்லாமே அவனுடைய செயல்தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிகிறது. அப்ப அந்த சமயத்திலே அந்த ஆசான் அவருடைய வீட்டுக்கு வர, கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு திரும்ப அவருடைய வீட்டுக்கு வர, வந்து பார்த்தா இங்க ஒரே கூட்டமா இருக்கு, மாணவர்கள்லாம் பேசி கொண்டு இருக்கிறார்கள். வந்த உடனே ஆசான் வந்திருப்பதை பார்த்த உடனே மாணவர்கள் எல்லாம் ஆசானை வணங்கினார்கள். அப்போ ஆசான் கேட்கிறார், என்ன இங்க ஒரே கூட்டமா இருக்குதே, என்ன பேசி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்ட உடனே அந்த மாணவர்கள் எல்லாம் ஆசானிடம் நடந்தவற்றை கூடுகிறார்கள். அவருக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ அவங்க மனைவியாக இருக்கக்கூடியவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றதையெல்லாம் சொன்னார்கள். சொன்ன உடனே இதை அறிந்த அந்த ஆசான் உடனே திருக்கோயிலுக்கு மீண்டும் புறப்பட்ட, மீண்டும் திருக்கோயிலுக்கு சென்று சொக்கநாத பெருமானுடைய
திருவடியிலே விழுந்து வணங்கினார். என்னுடைய குலத்தினுடைய பெருமையை காப்பதற்காகவும் என்னுடைய உயிரை காப்பதற்காகவும் நீயே எப்பேற்பட்ட ஒரு ஒப்பற்ற கருணை படைத்த நீ, உன்னுடைய பெருமைக்கு எல்லையே கிடையாது. அப்பேற்பட்ட பெருமை மிக்க நீ தீர்மையான என்னுடைய உருவத்தில் வந்து எனக்கு அருள் செய்தாயே, உன்னுடைய பெருமை நான் என்னன்னு சொல்றதுன்னு சொல்லி அவருடைய திருவடியிலே வீழ்ந்து வணங்கி பலவாறு துதித்தார். இந்த செய்தியெல்லாம் பாண்டிய மன்னருக்கு தெரிஞ்சது. அவரும் சொக்கநாத பெருமானுடைய கருணையையும் அவர் செய்த இந்த அற்புத திருவிளையாடலையும் நினைத்து போற்றினர். இப்படியாக இந்த திருவிளையாடல் நிறைவாகிறது. அதாவது புறன்மனை நோக்குதலை குற்றம். அதிலும் ஒரு குருதேவருடைய மனைவி, அவங்கள தெய்வமாக மதிக்க வேண்டும். அப்படிப்பட்ட பெண்ணை தவறாக பேசிய காரணத்திற்காக அந்த சித்தனுடைய நாக்கையும் அந்த பெண்ணுடைய கையை பிடித்த காரணத்துக்காக அவனுடைய கரங்களையும் துண்டித்து ஆசானை வந்து மதித்து வணங்க வேண்டும். அப்படி மதிக்காமல் இருந்த அவருடைய சிரத்தையும் துண்டித்து பெருமான் தண்டனை கொடுத்தார். அப்படி தன்னுடைய அடியவராக விளங்கக்கூடிய அந்த ஆசானுக்கு அவருக்கு ஒரு துன்பம் நேரும் பொழுது பெருமானே அவருடைய ரூபத்திலே வந்து அந்த சித்தனுடைய அங்கங்களை எல்லாம் வெட்டி இவ்வாறான திருவிளையாடலை செய்திருக்கிறார். திருச்சிற்றம்பலம்.